வணக்கம். நம் தமிழக அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஷாக் நியூஸ் அப்படின்னு தான் சொல்லணும். என்னன்னா, இனி இவர்களுக்கெல்லாம் ரேஷன் பொருட்கள் கிடையாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஷாக்கிங் அப்டேட்டை தான் நம்ம தமிழக அரசு வெளியிட்டிருக்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம் தமிழகத்தில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் பயன்பெறக்கூடிய அரிசி அட்டைதாரர்கள் அப்படியா இருக்கக்கூடிய இந்த PHH மற்றும் AAY அட்டைதாரர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க அனைவருக்குமே தங்கள் குடும்ப உறுப்பினர்களின் கைவிரல் ரேகை அதாவது EKYC பதிவு செய்வது கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. ஸோ போலி ரேஷன் கார்டுகளை கண்டறியறதுக்காகவும் தகுதியான பயனாளிகளுக்கு மட்டுமே மானிய விலையில் பொருட்கள் கிடைப்பதை உறுதி செய்யணும் அப்படிங்கிறதுக்காகவும் பார்த்தீங்கன்னா மத்திய மற்றும் மாநில அரசுகள் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க. தற்போது இதற்கான காலக்கெடுவான 2026 மார்ச் 25 நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த EKYC நடைமுறையை மேற்கொள்வது மிகவும் எளிது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. என்னன்னா, குடும்பத்தில் இருக்கக்கூடிய 5 வயதிற்கு மேற்பட்ட அனைத்து குடும்ப உறுப்பினர்களுக்கும் தங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய நியாய விலை கடைகளுக்கு சென்று அங்குள்ள போஸ் அதாவது POS சொல்லுவாங்க அந்த கருவி மூலமா தங்களுடைய கைவிரல் ரேகையை வைக்கிறது மூலமா இந்த பணியை முடிக்கலாம்ங்கிறாங்க. அதாவது உங்கள் குடும்பத்தில் 5 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்களுமே இதை செஞ்சுருக்கணும். பக்கத்தில் இருக்கக்கூடிய ரேஷன் கடை இருக்கு இல்லையா, அங்கே போயிட்டு நீங்கள் ரேஷன் கார்டு கைவிரல் ரேகை வச்சு வாங்குறீங்க இல்லையா, ஜாமான் வாங்குறீங்க இல்லையா, அதில் தான் அப்டேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் தற்போது வசிக்கக்கூடிய இடத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ரேஷன் கடையிலுமே ஒரே நாடு ஒரே ரேஷன் அந்த திட்டத்தின் கீழே இந்த பதிவை நீங்கள் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கு தேவையான ஆவணங்களாக என்ன தேவைப்படுதுன்னா, உங்களுடைய ஒரிஜினல் ரேஷன் கார்டு, அது மட்டும் இல்லாமல் குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதார் அட்டை இருக்கு இல்லையா, அதை தான் கொண்டு செல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒருவேளை நிர்ணயிக்கப்பட்ட காலத்துக்குள்ளே நீங்கள் கைவிரல் ரேகையை பதிவு முடிக்க தவறிட்டீங்க அப்படின்னா ரேஷன் கார்டுலேருந்து சம்மந்தப்பட்ட உறுப்பினருடைய பெயர் நீக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் அந்த உறுப்பினருக்கான ரேஷன் பொருள் அதாவது அரிசி சர்க்கரை போன்ற எந்த ரேஷன் பொருளுமே கொடுக்கறது நிறுத்துறதுக்கான அபாயமும் இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, நீண்ட நாட்களாக பொருட்கள் வாங்காதவங்க மற்றும் வெளிநாடுகளில் வசிக்கிறவங்க பெயர்கள் நீக்கப்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ எனவே தேவையற்ற சிக்கலை நீங்கள் தவிர்க்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, பொதுமக்களாகிய நீங்கள் இந்த மாத இறுதிக்குள்ளே இந்த பணியை முடிக்கிறதுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கு. ஸோ முதியவர்கள் அல்லது உடல்நிலை சரியில்லாதவர்கள் கைரேகை தேய்மானம் காரணமாக சிரமப்படுறவங்க யாராச்சும் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கான மாற்று வழிகளும் வழங்கப்பட்டிருக்கு. ஏன்னா கருவிழி ரேகை நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் அதாவது முகத்தில் எடுப்பாங்க இல்லையா, முகம் ஸ்கேன் பண்ணுவாங்க இல்லையா, அது மாதிரியான ஆப்ஷன்ஸ் அவைலபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ இது குறித்த சந்தேகங்களுக்கு தமிழக அரசின் அதிகாரப்பூர்வ இணையதளத்திலேயோ அல்லது உங்கள் பகுதி ரேஷன் கடை ஊழியர்கள் மூலமாகவோ நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அவங்கள அணுகி என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களின் ரேஷன் கார்டு செல்லுபடியாகவும் தடையில்லா பொருட்கள் கிடைக்கிறதுக்கும் இந்த அப்டேட்டை உடனே செஞ்சுடுங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லை, உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல்ரெடி இதை மாதிரி விஷயங்கள் தெரியாமல் கூட நிறைய பேர் இருக்கலாம். 5 வயசுக்கு மேலே அவங்க வீட்டில் குழந்தைகள் இருந்தால் கூட அவங்க கைவிரல் ரேகையை உடனே போயிட்டு அப்டேட் பண்ணுங்கள். ரேஷன் கடையில் போயிட்டு கைவிரல் ரேகையை அந்த பிள்ளையோட ஆதார் அட்டை எடுத்துக்கொண்டு போய் அப்டேட் பண்ணுங்கிற விஷயத்தை அவங்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? நன்றி.